தமிழ்நாடு இப்போ இல்லை, தொடக்க காலத்திலிருந்தே இது மத்திய அரசாங்கத்திற்கு வருவாயை அதிகம் தரக்கூடிய உற்பத்தி மாநிலங்களில் ஒரு 5 மாநிலங்களில் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம்தான். ஆனால் இன்று அடைந்திருக்கக்கூடிய தன்னிறைவு, இன்று இந்த அரசு சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய வளர்ச்சி, இதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுத்துக்கிற கிரெடிட் இருக்குல்ல சார், அந்த கிரெடிட் சரியானதா சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இட் இஸ் சம்திங் ரியலி எக்ஸ்ட்ராடினரி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு டார்கெட் வச்சிருந்தார். அது போன எலெக்ஷன் போதே மேனிஃபெஸ்டோவில் $1 trillion 2030 நாம் அடைய வேண்டும் அப்படின்னு. அதாவது இலக்கு இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. ஆகவே ஒரு இலக்கை அவர் நிர்ணயித்து அதற்கு தகுந்தவாறு நாம் உழைக்க வேண்டும், அதற்கு தகுந்த எல்லா வகையான செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது, அதை தொடர்ந்து ஃபாலோ அப் செஞ்சது, இதெல்லாம் நாம் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டிய சமாச்சாரம். கிட்டத்தட்ட 2030 இல்லைன்னா 31, 32 இந்த இதே வளர்ச்சி இருக்குமே. ஆனால் இப்போ இந்த ட்ரம்ப் மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்லாம் தொடர்ந்து ஏதாவது நம்ம பிரச்சனை இந்தியாவுக்கு தராமல் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது சாத்தியம் என்று நான் கருதுகின்றேன். இப்போ 2 விதமா பார்க்கணும். ஒன்று இது ரியல் எக்கனாமிக் க்ரோத், நாமினல் கிடையாது. ரியல் எக்கனாமிக் க்ரோத், நாமினல்னா 14% வரும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ரியல் எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது 11.19 அப்படிங்கிறது இது இதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுகின்றது அப்படிங்கிறது கிடையாது. மாறாக யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம், ஒன்றிய அரசு தான் இதை சொல்லியிருக்கிறது. ஆகவே இதை உண்மையாக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு என்னென்னதான் காரணம் அப்படின்னு நீங்க முன்னாடி கூட கேட்டீங்க. ஒன்று என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதாவது கிட்டத்தட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க. யூனிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்பது தமிழ்நாடு. அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறதும் ஒரு ஃபேபுலஸ் குரோத்தை காமிக்கக்கூடியது தமிழ்நாடு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதை தாண்டி மெரீன் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றன இந்த கடல் வாழ் உயிரினங்கள், அவைகளெல்லாம் நாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபுட்வேர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய லெதராக இருக்கலாம், நான் லெதராக இருக்கலாம், ரெண்டுத்துலேயுமே மிகப்பெரிய அளவிற்கு சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற இடம் என்று பார்த்தால் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பெருமையாக பேசலாம். அடுத்தது, இந்த எதையுமே ஒரு அது நம்ம பாஜகவனுடைய தலைவரும் யூனியன் மினிஸ்டருமான திரு எல் முருகன் அவர் கேட்குறார், நீங்கள் இத்தனை நாள் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் போட்டீங்களே, வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்களே, அதனால் வந்த பலன் என்ன, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு. கிட்டத்தட்ட 10.3 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வந்திருக்கின்றது என்பது மிகப்பெரிய விஷயம் சார். அது மிகப்பெரிய விஷயம். இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, இன்று வரைக்குமே 2,40,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் தான் ஒரு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மூலதனம் கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சிக்கு அடிப்படையான இந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாகின்றது. பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது கிட்டத்தட்ட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 50% தாண்டி விட்டது. அதாவது எம்ப்ளாய்டு விமன் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்தா அதுவும் 50%. இன்னொரு முக்கியமான விஷயம், எஜுகேஷனுக்கு இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மாதிரி யாருமே செய்ததாக நான் பார்க்கல. ஏன்னா நான் ரொம்ப காலமாக அரசியல 1962 பார்த்துட்டு இருக்கேன். காமராஜர் பீரியட் டெஃபினட்டா ரொம்ப பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்சஸ்லாம் வந்தது. அவர் செஞ்ச சில மாறுதல்களுக்காக இலவச கல்வி அப்படின்லாம் கொண்டு வந்தனால தான் நான் என்ன போன்றவர்களெல்லாம் படிக்க முடிந்ததுங்கிறது அதை நான் ஒத்துக்கொள்ளணும். ஆனால் இப்போ ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணி எப்படி மேலே 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 தமிழ்நாட்டு இளைஞர்களை தூக்கி விடுவது, மாணவர்களை தூக்கி விடுவதுங்கிறது அவர்களுடைய முயற்சி என்பது ரொம்ப பாராட்டுக்கு உரியது. அதில் எடுத்துட்டீங்கன்னா, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் சொல்லலாம். வாட் அபவுட் +2 லெவல்?
+1 +2 லெவல் அதுலேயும் அதிகமாக இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றது. அப்புறம் இந்த வேலை வாய்ப்புகள் உள்ள இளைஞர்களாக இருக்கிறார்களா, அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னா நான் முதல்வர் என்கின்ற ஸ்கீம், இவைகளெல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு ஆஸ்பெக்ட்ல இந்த கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அது வந்து சோசியல் செக்டார்லையும் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கு, சர்வீஸ் செக்டார் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, அப்புறம் ஹெல்த் வைஸ் ரொம்ப பிரதானமாக யுனைடெட் நேஷன்ஸை பாராட்டுகின்ற வகையிலே ஹெல்த் செக்டார்ல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சம்திங் சிக்னிஃபிகண்ட். அது வீடு தேடி மருத்துவம் என்பது, ஏன்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக எக்கனாமிக் குரோத்துக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இந்திய பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 2 லட்சம் சாரி தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மன்னிக்கணும், ஒரு நிமிஷம். அதாவது இந்திய பொருளாதாரத்தை விட இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கிட்டத்தட்ட 17.32 லட்சம் கோடி ரூபாய்கள். சரி, அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவோட வளர்ச்சி என்பது ஒரு 6.5% தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு என்பது கிட்டத்தட்ட டபுள் தி growth ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் பார்க்கணும். ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் சொல்றேன், உடனே ஒரு பிரிவினைவாதம் பேசுறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாடு ஒரு தனி நாடாக அறியப்படுமே ஆனால், அப்படி ஆமா அப்படி ஆனால் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாகிஸ்தானை விட நாம எப்போ பெரிய அளவுக்கு வந்துட்டோம் ஒரு தனி நாடாக எடுத்துட்டீங்கன்னா. அதே மாதிரி பின்லாந்து போன்ற நாடுகள், இது போன்ற பல நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு முதல் 40 நாடுகள் வளர்ச்சியான நாடுகள், வளர்ந்து வருகின்ற நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல தமிழ்நாடு வருகின்றது. ஆகவே இதெல்லாம் நாம வந்து ஒரு பெருமையான விஷயமாக பேச. உதாரணமாக அமெரிக்காவில் எடுத்துட்டீங்கன்னா கலிபோர்னியா மாகாணம் அப்படிம்பாங்க, அதை ஒரு தனி நாடாக அது பிரியுமே ஆனால் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம், பிரியணும்னு கூட இல்லை, அதை கன்சிடர் பண்ணுவோமே என்றால் அது வந்து உலகத்தின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அப்படின்லாம் கணிக்கிறாங்க. அது போல தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்த ஒரு பொருளாதார நாடாக கூட இதை நாம கருத வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய முனைப்போடு தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி எனக்கு முன்னாடி பேசினேன் நண்பர் ரகுநாதன் சொன்னார். இது வந்து அமேசிங் ஃபீச்சர் ஆஃப் தமிழ்நாடு. சரி, மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்ப ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், நான் சொன்ன போல எல்லாரும் இங்க வராங்க, நாங்க நல்ல வேலைக்கு ஆள் வேணுமே அப்படிங்கிறத பார்த்தோம்னா தமிழ்நாடு அதற்கு சரியான பீப்புள் ரெடிலி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். எங்களுக்கு தேவையான ஆட்கள்லாம் இங்க கூட உடனே கிடைக்கிறதுன்னு. இப்படி பல்வேறு ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு பர் கேபிட்டா இன்கம் ஆர் பர்சனல் இன்கம் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,61,619 ரூபாய்கள். இது என்னன்னா இந்தியாவை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்காக அல்லது 80% அதிகமாக இருக்கின்றது. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்கும்பொழுது நாம மிகப்பெரிய முன்னோடி. இது என்னென்ன பிரச்சனைகள் என்று பார்த்தீர்கள் என்றால், நாம வந்து ஒரு ரூபாய் நம்ம மத்திய அரசுக்கு அல்லது ஒன்றிய அரசுக்கு கொடுத்தோம்னா அங்கேருந்து வரக்கூடிய 29 பைசா தான் வருகின்றது. நமக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் சைட்லேயும் வரமாட்டேங்குது, மன்ரேகாவுக்கு வரமாட்டேங்குது. இதே வந்து உத்தரப்பிரதேசுக்கு நிறைய போகுது. எனக்கு முன்னாடி சொன்ன ரகுநாதன் சொன்னார் 8.99% வளர்ச்சிங்கிறார். அங்க அந்த மத்திய அரசினுடைய உதவியினால தான் அதெல்லாம் அந்த வளர்ச்சி என்பது காணுகின்றோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா we are growing. நமக்கு வர வேண்டிய நியாயமான நிதி உதவி கூட இல்லாமல் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கோம். ஓகே சார், டேக் தி கேஸ் ஆஃப் டெட் ஈக்விட்டி. டெட் ஈக்விட்டி பண்ணிக்கணும். நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னா சார் நம்ம பேசலாம். ராமசுப்ரமணியம் சார், நான் வரேன் உங்ககிட்ட. ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி,
அனைவருக்குமான வளர்ச்சி, அதை நோக்கித்தான் இந்த அரசு பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. சார், எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இவர்கள் பெரு நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் சார். சமீபத்தில் கூட ஃபாக்ஸ்கான்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்காக ஒரு பெரிய விடுதியை ஒன்று அரசாங்கம் கட்டி கொடுத்தது. அது ஏதோ சம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் அவங்க கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கமே கட்டி கொடுத்தது அந்த விடுதியை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரசு பெரிய நிறுவனங்களுக்கு செய்கிறது சார். எம்எஸ்எம்இ செக்டாரை பொறுத்தவரை இவங்க என்ன பண்ணுறாங்க சார்? இவங்க இதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா சார் இந்த கவர்மெண்ட்டு? சார், நீங்கள் பெரிய அந்த விஷயத்தெல்லாம் இப்போ சொல்கிறீங்க. சாதாரண இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா, மெடிசன்ஸ் அல்லது ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் புக் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் எடுத்து வரக்கூடிய அந்த 20,000 ரூபாய் தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்களே, அவர்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் கொடுத்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா பல ரெஸ்ட் ஹவுசஸ் ஓய்வறை கட்டி இருக்காங்க. கரெக்ட். எஸ், அதை அதையும் நீங்க பேசணும் சார். அதாவது எல்லாருக்கும் வளர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது எல்லாரையும் பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கமும் இதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதே போல இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் பீஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். There might be some issues here and there இருக்கும், அதை அப்பப்ப சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு இண்டஸ்ட்ரியல் பீஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் இந்த ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன் இந்தியாவிலே எது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அது தமிழ்நாடாகத்தான் இருக்கின்றது. இன்னைக்கு எல்லாரும் எங்க அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேங்கிறாங்க. பட் ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்சஸ், இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் அண்ட் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு நான் இப்போ எம்ஓயு போட்டேன், அதற்கு சில இஷ்யூஸ் நம்ம வருகின்றது, சில பாட்டில் நெக்ஸ் இருக்குதுன்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசினது எனக்கு அப்பயே நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அந்த கான்ஃபரன்ஸ் அவர் சொன்ன அதை உடனேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன். அது வெறும் வாய் பேச்சு இல்லாமல் நடைமுறையிலையும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதாவது யூ கேன் அவருடைய ஹாட்லைன்லேயே நீங்கள் போய் பார்த்து பேசி எனக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் அதை இம்மீடியட்டாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகளை நாம் முதல்வர்கிட்ட பார்க்கின்றோம். ஆகவே வெறும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகாமல் ஃபாலோ பண்ணி அது கான்கிரீட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பார்க்கின்றோம். 14 இயர்ஸ் அதற்கு பிறகு இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் வருகின்றது என்றால் இதே லெவலில் இந்த 14% இதுதான் சார். நான் ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாமினல் growth அப்படிங்கிறது ஒரு 14% இருந்தால் தான் 2030-31 நாம் $1 trillion என்பதை அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் மிஸ்டர் அரவிந்த். ஆகவே இப்ப என்னன்னா அதை தாண்டி 14% மேல வருகின்றது அப்படின்னு அது ஒரு பெரிய 14.5%. ஆகவே என்னென்னலாம் செய்ய முடியும்? இது இப்ப நிறைய இன்புட்ஸ் பல இடங்களே வாங்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸும் வாங்குறாங்க, சர்வீஸ் செக்டார்லையும் வாங்குறாங்க. உதாரணமாக நம்ம தமிழ்நாடு ரொம்ப சிறப்பானது இந்த ஃபுட்வேருக்கு. ஃபுட்வேருங்கிறது அந்த லெதர் மட்டும் இல்லாமல் இப்போ நான் லெதர் ஐட்டம்ஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மெரின் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் முன்னாடியே பேசிட்டாங்க, சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், ரெனியூபிள் எனர்ஜி எந்த விதத்திலாக இருந்தாலும் சரி, நாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நீங்க சொன்னீங்க நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல சார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றது தானே. நான் எங்க போய் அதான் சார், அது யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சார். அதுல 17 கோல்ஸ்ல நாம அதுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. நாம அதுல அச்சீவ் பண்ணிருக்கோம். நீங்க அதை தான் நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னதான் நான் சொல்லவே. ஓகே ஓகே ஓகே. ஆகவே இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா எம்எஸ்எம்இ யூ டேக் த கேஸ் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட். நான் அதை நான் பார்க்கணுங்கிறதுக்காக நான் செய்யல. டிமானிட்டைசேஷன் அண்ட் ஒரு அபத்தமான ஒரு முறையில இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததுனால ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், முன்னாள் சிஎம் ஆக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் சொன்னார் 40,000 யூனிட்ஸ் இதுல மூடப்பட்டு விட்டது அப்படின்னார். திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் சைட்ல இன்னைக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா.
ஆகவே நீங்க கேட்டீங்களே எம்எஸ்எம்இ செக்டார்னா அதுவும் மிகப்பெரிய வளர்ச்சியை காணுகின்றது. அந்த கிக் தொழிலாளிகள் அப்படிங்கிறது அவங்களையும் பார்க்குறாங்க. பெரிய முதலாளிகளுக்கு அந்த என்னென்ன தேவைகளோ அவைகளை செய்து கொடுக்கின்றது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சஜஷன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நான் சொன்னேன். அது என்னன்னா, ஜப்பான்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு அங்க ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கு சார். சரி, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கும் என்றால் அந்த எந்த இஷ்யூ இருக்கோ அந்த இடத்துல நீ அந்த இஷ்யூவை பத்தி நீங்க அங்க சொன்னீங்கன்னா வித்தின் 2 days யுவர் ப்ராப்ளம் வில் பி ரிசால்வ். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரிக்கு நான் சொன்னேன் தமிழ்நாடு. சரிங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. தேர் ஷுட் பி சம் இன்டராக்ஷன் வித் தி பீப்புள். அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது நான் கேள்விப்படுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக வருகின்றதுன்னு பார்க்குறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். அதை சொல்ல ஆரம்பிச்சு மற்றவங்களுக்காக இடம் கொடுக்கணும்னு விட்டுட்டேன். நம்மளை பத்தி ரொம்ப தவறான ஒரு சித்தரிப்பு என்னன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப கடன் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்கன்னு. டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது இப்ப ரகுநாதன் போன்றவர்களுக்கு அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். டெட் ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ₹1 உங்ககிட்ட இருந்தா நீங்க ₹2 வரைக்கும் கடன் வாங்கலாம். அது போல அரசாங்கமும் இவ்வளவு வாங்கலாம்னு சொல்லிட்டு பினான்ஸ் கமிஷன் ஆஸ் வெல் அஸ் ஆர்பிஐ அவங்க எல்லாம் சில நாம்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா டெவலப்மெண்ட்டுக்காக தான் அது. அதெல்லாம் வாங்குறதுங்கிறது ஒரு வளர்ச்சிக்காக தான் நம்ம செய்கின்றோம். அதெல்லாம் அழகா தமிழ்நாடு செய்திருக்கின்றது. ஒரு பக்கம் அந்த கடன் வாங்கினாலும் அதுக்கு சர்வீஸ் செய்ய முடிகின்றது, ரீபே பண்ணுகின்ற கெப்பாசிட்டி இருக்கின்றது. அதிகமாக இன்னும் கடன் வாங்கினாங்க. அடுத்த வருஷம் 11 லட்சம் கோடி இருந்தாலும் கூட தப்பு இல்லை, 12 இருந்தாலும். ஏன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு வளர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்கும் பொழுது டெஃபினட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்பது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய சஸ்டைன்ட் எஃபர்ட்னால சஸ்டைன்டு growth, லாங் டேர்ம் growth என்பதைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.